லாப வெறி கொண்ட ஒரு கூட்டம். வெறும் அமெரிக்கான்னு மட்டும் சுருக்கமாக நான் அதை சுருக்கிற மாட்டேன். அப்புறம் ஒரு இஸ்ரேல்னு ஒரு நாடை உருவாக்குன அந்த யூதர்கள் இருக்காங்களே, அந்த யூதர்கள் இஸ்ரேலில் மட்டும் இல்லை, அமெரிக்காவே அவங்க தான் ரூல் பண்ணுறாங்க. எப்ஸ்டைன் யார்? அவன் ஒரு யூதன். வெறும் அந்த அத்தனை ஆயிரம் ஃபைல்கள் என்ன சொல்லுது? அவன் வெறும் ஒரு பாலியல் புரோக்கரா மட்டும் இருந்தானா அதனுடைய நோக்கம் என்னன்னு அதில் பார்த்தோம்னா அது மொசாத்தோட தொடர்புள்ளவனாக இருந்திருக்கான். இஸ்ரேல் உளவுத்துறையோட தொடர்புள்ள ஒரு யூதனாக இருந்திருக்கான். உலகத்தில் இருக்க எல்லா பிரபலமானவங்க, எல்லா அதிகாரிகளும், எல்லா ஆள்பவர்களையும் அதில் சிக்க வச்சு பிளாக்மெயில் பண்ணுறக்கூடிய வேலை செஞ்சுருக்காங்க. அதை எப்ஸ்டைன் ஃபைல் சொல்லுது. அதன் மூலம் இது என்னன்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள் தான் அமெரிக்காவையே இயக்குறாங்களோங்கிற அளவுக்கு எப்ஸ்டைன் வெளியே சொல்லிடுச்சு. ஆனால் அந்த உலகை ஆளக்கூடிய அந்த வெறி, அதற்கான செயல் திட்டங்களோடு இருக்கிறது யூதர்கள்ட்ட தான் அதிகமாக இருக்குது. கடவுள் பேசினார் எங்களுடைய தாத்தாக்கள். ஆபிரகாம் வழி வந்தவங்க நாங்கள்லாம். அப்போ கடவுள் என்ன சொன்னாரோ அது எங்களுக்காக சொன்னார். ஆபிரகாமுடைய வாரிசுகளான நாங்கள் உலகம் பூரா நல்லா இருக்கணும், வளமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் கடவுள் சொன்னாருன்னு அந்த எண்ணத்தால் அப்படி ஊறி போனவங்க அவங்க. அதனால்தான் அவங்க எல்லா இடத்துலையும் தலைவலியாக நிற்கிறாங்க. பக்கத்தில் ஒரு பெரிய கொடை போட்டால் சின்ன கொடை ஆகிடுது. இல்லை என்னதான் பெரிய கொடை போட்டாலும் இது ஒரு மனித மாமிச உண்ட கூட்டம் மாதிரி தானே. இது எப்படி உலக அரசியல் கடந்து போகுது? அந்த ஆரியவார் அவன் வெறும் பாலியல் தேவைகளுக்காக மட்டும் இல்லை, என்னைக்கும் இளமையாக இருக்கிறதுக்காக அந்த இளம் சிறார்கள் அறுத்து தின்ன கூட்டம் அப்படின்னு மட்டும்தான் உலகம் பார்க்குது. ஆனால் அந்த செயல்களெல்லாம் யாரை செய்ய வச்சு அதை வீடியோ எடுத்திருக்கான்னா, அந்த ஈரானும் இஸ்ரேலும் ஒன்றா சேர்ந்த நாட்கள்லாம் இருந்தது. ஷாப் ஏரியாவில் அமெரிக்காவுக்கு போகிறது வர்றது இப்படியெல்லாம் இருந்தது. என்னைக்கு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் யூத முதலாளிகளை எதுக்க தொடங்கினாங்களோ, எங்கள் வளம் எங்களுக்கு அப்படின்னு சொல்ல தொடங்கினாங்களோ, அன்னைக்கு அவங்களுக்கு தலைவலி பிடிச்சது. என்னென்ன ஆயுதங்கள், வெறும் அஃபென்ஸ் மட்டும்தான். டிஃபென்ஸுக்கான ஆயுதங்களும் புதுசாக இருக்குது. பல இடங்களில் அது ஃபெயிலியர் ஆகுது. அயன் டோம், ஆட்டுக்குட்டி டோம்னு உலக யுத்தம்னு சும்மா நம்ம சொல்லி ஏமாற்றிக்கிறோம் பாருங்கள். 2 ஐரோப்பிய யுத்தத்தை. உலக யுத்தம்னா என்னன்னு இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். லேர்ன் அண்ட் டீச் தமிழ் ஃப்ரம் வேர்ல்ட் வைட். அவையார் பாடசாலை.org. ஈரான் என்ற நாட்டோட புவியியல் மானிடவியல் அமைப்பை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அங்க இருக்கிற மக்கள் என்ன மொழி பேசுறாங்க? எங்க ஈரான்ல அவங்க சுருக்கமாக சொல்கிறாங்க, இஸ்லாமியர்கள் சொல்லிடுவாங்க. அந்த இஸ்லாமியர்களில் சன்னிசியா வர மோதல் இருக்குது. அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் என்னென்னா எண்ணெய் வளம் மிக்க நாடுகள். எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் அவங்க இங்கே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி ஒவ்வொருத்தங்களும் உங்களுடைய மண், உங்களுடைய இதை வச்சு நீங்கள் உற்பத்தி பண்ணிக்கோங்க. ஏன்டா நீங்கள் ஒரு ரெட் சாண்டல் ஆனீங்கன்னா ஒரு 15 வருஷத்தில் ஒவ்வொரு கிராமம் கோடீஸ்வர கிராமம் ஆகிடுமேன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த எண்ணெய் வளம் மிக்க நாடுகளை விட இந்த தமிழ்நாடு கோடீஸ்வர நாடாக மாற முடியும். எண்ணெய் வளமும் கீழே இருக்குது. எண்ணெய் வளம் தரையை தோண்டாமையே ரெட் சாண்டல் நட்டாலே உலகத்துடைய பெருந்தேவையை பூர்த்தி பண்ணால் ஒவ்வொரு கிராமமும் பல கோடிக்கணக்கான பணம் உள்ள ஒரு கிராமமாக செல்வமிக்க மாற முடியும்னு நான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அங்கே என்னன்னா எண்ணெய் வளம் பெரிய வளம். அந்த வளம் அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. அதை எடுத்து அவங்க வளம் ஆனாங்க. ஒருத்தன் காத்துக்கிட்டு இருந்தான். லாப வெறி கொண்ட ஒரு கூட்டம். வெறும் அமெரிக்கான்னு மட்டும் சுருக்கமாக நான் அதை சுருக்கிற மாட்டேன்.
அது பல நாடுகள்லேருந்து விரட்டப்பட்டு ஓடி ஓடி ஓடியே திரிஞ்சு அப்புறம் ஒரு இஸ்ரேல்னு ஒரு நாடை உருவாக்குன அந்த யூதர்கள் இருக்காங்களே, அந்த யூதர்கள் இஸ்ரேலில் மட்டும் இல்லை, அமெரிக்காவே அவங்க தான் ரூல் பண்ணுறாங்க. அவங்க எங்கே லாபம் கிடைக்குமோ, எங்கே பெரிய பொருளாதாரத்தை கிடைக்குமோ அதை நோக்கி பறந்து ஓடி கேப்சர் பண்ணுவாங்க. ஈரான் மட்டும் இல்லை, மத்திய கிழக்கு எல்லா நாடுகள்லேயும் எண்ணெய் வளம் இருக்குது. அந்த எண்ணெய் வளத்தை எல்லாத்துக்கும் நீங்கள் எடுத்து எல்லா உலகமெல்லாம் விற்கலாம், அவங்கள நாங்கள் பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு அங்கேயே பேசஸ் இராணுவ தளங்களையும் போட்டாங்க. அவங்களுக்குள்ள மோதல் உருவாக்கி ஆயுதங்கள் விற்றாங்க. அதுக்கு எல்லாம் பலியான கூட்டம் தான் இந்த ஈரான் கூட்டமும். ஷாங்கிற மன்னன் ரூலிங் நேரத்தில் அமெரிக்காவுக்கு அடிமையாகிற மாதிரி தான் அந்த ஆள் இருந்தான். ஷா வீழ்ந்து இவங்க கொமேனி ஆட்சி வந்ததுக்கப்புறம் அமெரிக்காவை எதிர்த்தாங்க. என்னடா அது, நம்ம வளத்தெல்லாம் அவன்லாம் அள்ளிட்டு போகிறான்ட்டு. அவன் பேச்சை கேட்கலன்னு ஈரானை நிரந்தர எதிரிகளாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஈரானும் இஸ்ரேலும் ஒன்றா சேர்ந்த நாட்கள்லாம் இருந்தது. ஷா பீரியடில் அமெரிக்காவுக்கு போகிறது வர்றது இப்படியெல்லாம் இருந்தது. என்னைக்கு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் யூத முதலாளிகளை எதுக்க தொடங்கினாங்களோ, எங்கள் வளம் எங்களுக்கு அப்படின்னு சொல்ல தொடங்கினாங்களோ, அன்னைக்கு அவங்களுக்கு தலைவலி பிடிச்சது. அப்போ இந்த பிரச்சனையினுடைய அடித்தளம் வந்து யூதர்கள் தான் அப்படின்னு சொல்றது உண்மையா? யூதர்கள் தான் பிரதானமாக சொல்வேன். மற்ற சில இனத்தில் இருக்க சில தொழிலதிபர்கள், பணக்காரர்கள் அவங்க கூட இருக்காங்க. ஆனால் அந்த உலகை ஆளக்கூடிய அந்த வெறி, அதற்கான செயல் திட்டங்களோட இருக்கிறது யூதர்கள்ட்ட தான் அதிகமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அவங்ககிட்ட இருக்க சுப்பீரியாரிட்டிக்கு அளவே கிடையாது. கடவுள் பேசினார் எங்களுடைய தாத்தாட்ட, ஆபிரகாம் வழி வந்தவங்க நாங்கள்லாம். அப்போ கடவுள் என்ன சொன்னாரோ அது எங்களுக்காக சொன்னார். ஆபிரகாமுடைய வாரிசுகளான நாங்கள் உலகம் பூரா நல்லா இருக்கணும், வளமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் கடவுள் சொன்னாருன்னு அந்த எண்ணத்தால் அடி ஊறி போனவங்க அவங்க. அதனால்தான் அவங்க எல்லா இடத்துலையும் தலைவலியாக வந்து நிற்கிறாங்க. அதெல்லாம் விட என்னன்னா எதையும் செய்வாங்க அப்படிங்கிறது எப்ஸ்டைன் ஃபைல் உலகத்துக்கு சொல்லிடுச்சு. இந்த எப்ஸ்டைன் ஃபைலுக்கும் அமெரிக்க சண்டைக்கும் என்ன சம்பந்தம்? எப்ஸ்டைன் யாரு? அவன் ஒரு யூதன். வெறும் அந்த அத்தனை 1000 ஃபைல்கள் என்ன சொல்லுது? அவன் வெறும் ஒரு பாலியல் புரோக்கரா மட்டும் இருந்தானா. அதனுடைய நோக்கம் என்னன்னு அதில் பார்த்தோம்னா அது வந்து மொசாத்தோட தொடர்புள்ளவனாக இருந்திருக்கான். இஸ்ரேல் உளவுத்துறையோட தொடர்புள்ள ஒரு யூதனாக இருந்திருக்கான். உலகத்தில் இருக்க எல்லா பிரபலமானவங்க, எல்லா அதிகாரிகளும், எல்லா ஆள்பவர்களையும் அதில் சிக்க வச்சு பிளாக்மெயில் பண்ணுறக்கூடிய வேலை செஞ்சுருக்காங்க. அதை எப்ஸ்டைன் ஃபைல் சொல்லுது. அதன் மூலம் இது என்னன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள் தான் அமெரிக்காவையே இயக்குறாங்களோங்கிற அளவுக்கு எப்ஸ்டைன் வெளியே சொல்லிடுச்சு. அமெரிக்கா அதான் இஸ்ரேலை வச்சு விளையாடுதுன்னு தான் புரிஞ்சிட்டு இருந்தாங்க. எப்ஸ்டைன் ஃபைலுக்கு அப்புறம் நாம் புரிந்து கொண்டது மொசாத் தான் சிஐஏவை இயக்குது. மொசாத் எதன் மூலம் இயக்குதுன்னா இந்த பாலியல் பிரச்சனை. எல்லா விஞ்ஞானிகளும், எல்லா அதிகாரிகளும், இன்னைக்கு இருக்க அமெரிக்க ஆட்சியாளர்களும் அந்த அருவறுப்பான அதில் மாட்டியிருக்காங்க. அதை வச்சு மிரட்டியிருக்காங்கன்னா மிரட்டுறது யாருன்னா எப்ஸ்டைன் மட்டும் அல்ல, எப்ஸ்டைன்கிற தனிநபர் அல்ல அப்படிங்கிறது பிடிபடுது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த இலுமினாட்டிகள்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், அதுக்கு அப்படி ஒரு பேர் சொல்லுவாங்க. ஆனால் எப்ஸ்டைன் ஃபைல் கடந்து போயாச்சு, அதை பேசும் பொருளாவே இல்லையே, அதை கடந்து போய் அதில் தான் அவங்க வெற்றி அடைஞ்சாங்க. அதுக்கு தானே இப்போ கொமேனியை கொன்னாங்க. கடந்துட்டோன்னு சொல்றீங்கல்ல, அவங்க ஜெயிச்சாங்கல்ல. என்னங்க இப்போ உலகத்தை அதிர வச்சுச்சுங்க. இல்ல, அது ஒரு பெரிய விஷயமாவே இல்லாம அப்படியே ரொம்ப அப்படியே கடந்துட்டோம்ல. அதை விட ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்து இருகோடுகள் தத்துவம் தான். இந்த இப்படி கோடை போட்டு
இதை சின்ன கோடை ஆக்குறதுக்கு இதை அழிக்காமல் எப்படி சின்ன கோடை ஆக்குறதுன்னு பாலச்சந்தர் கேள்வி கேட்பார். பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போட்டால் சின்ன கோடை ஆகிடுது இல்லை? இல்லை, என்னதான் பெரிய கோடை போட்டாலும் இது வந்து ஒரு மனித மாமிச உண்ட கூட்டம் மாதிரி தானே. இது எப்படி உலக அரசியல் கடந்து போகுது? அந்த ஆரியவார் அவன் வந்து வெறும் பாலியல் தேவைகளுக்காக மட்டும் இல்லை, என்னைக்கும் இளமையாக இருக்கிறதுக்காக அந்த இளம் சிறார்கள் அறுத்து தின்ன கூட்டம் அப்படின்னு மட்டும்தான் உலகம் பார்க்குது. ஆனால் அந்த செயல்களெல்லாம் யாரை செய்ய வச்சு அதை வீடியோ எடுத்திருக்கான்னா, உலகத்தை ஆடுறவங்க எல்லாரும் அதில் போய் மாட்டி அந்த வீடியோவில் சிக்கியிருக்காங்க. அப்போ எல்லாருடைய மூக்கணாங்கயிறு யார் கையில் நிற்கிது சொல்லுங்க நீங்கள் தான். இந்த ட்ரம்ப்னுடைய மூக்கணாங்கயிறு யார்கிட்ட நிற்கிது? ஒரு எப்சின்கிற அவன் செத்து போயிட்டதான் சொல்லப்படுது. இன்னும் சில பேர் அவன் இருக்கலாம், அவன் செத்த பாடி கூட வேற ஏதோ ஒன்று பண்ணிட ஒரு என்னோட சொல்லப்படுது. இப்படி 1000 கதைகள் இருக்கு. ஆனால் அதை இயக்குனது யார்? அவ்வளோ பெரிய ஸ்கேண்டில், அவ்வளோ பெரிய இது, அத்தனை அரசியல். ஏன்னாங்க இது எவ்வளோ உடம்பெல்லாம் செயல்படாத ஒரு விஞ்ஞானியை கூட அந்த ஸ்கேண்டலில் மாட்டினதாக வீடியோ இருக்கு. உலகத்தில் இருக்க எல்லா பாப்புலர் ஆட்களையும் முடக்கி போட்டிருக்காங்க. என்ன நோக்கம்? உலகத்தை ஆள்வதற்கு அதை பயன்படுத்தியிருக்காங்க. அது ஒரு சில பேர்னால. ஏன்னா அமெரிக்காங்கிறது வெறும் யூத இனத்தை சார்ந்த யூதனமாக முழுக்க இல்லை. யூதனம் ஆட்சியில் அதிகாரத்தில் அவங்களுடைய பங்கு அதிகமாக இருந்தாலும் மற்ற இனங்களும் இருக்குது, மற்ற மக்களும் இருக்காங்க. அவங்க மூலமோ ப்ரெஷரோ மற்ற நீதிபதிகளும் இருக்காங்க. அவங்க மூலம் இந்த செய்தி வெளியே கொஞ்சம் கசிஞ்சிருச்சு. இதை சச்சன்னு அழிக்கணுமேங்கிறதுக்காக இப்போ அதில் என்ன செஞ்சாங்க? கோமேனியும் அவனை சுற்றி இருக்க ஆட்களையும் 10-40 பேரை கொண்டுட்டா கேஸ் கண்டிஷன் வந்துடும் ஈரானில். அப்போ ஷா மாதிரி ஒரு பொம்மையை வச்சு அங்கே ரோல் பண்ணி ஈரானியை வளைச்சி பாக்கெட்டில் போட்டுக்கலாம். கத்தாரிலேருந்து துபாயிலேருந்து எல்லா நாடுகள்லையும் அமெரிக்க தளம் இருக்குது. இங்கேயும் ஒரு தளத்தை வச்சு நம்ம பாக்கெட்டில் போட்டுக்கலாம். எண்ணெய் வளத்தை எடுக்கிறதுங்கிறது மட்டும் இல்லைங்க, அவங்ககிட்ட இருக்க ஒரு வெறி, லாப வெறி மட்டும் இல்லை, ஒரு சைக்கு என்னன்னா உலகத்துக்குள்ள ரூல் பண்ணணும், வேத சுப்ரீம் அப்படிங்கிற மனநோய் இருக்குது அவங்களுக்குன்னு சொல்கிறேன். அவங்க கையில் உலகம் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். அதில் சிக்கி திணறது ஈரான் மட்டும் இல்லை, முழு உலகம். இன்னும் மோசமாக போகுது. ஏன்னா ஈரானுக்கு சைனா நேரடியாக இறங்க போகுது, அதுக்கான வாய்ப்பு வருது. ரஷ்யா அப்படி தயங்கிக்கிட்டு இருக்கலாம், வடகொரியா கூட இறங்கலாம். அப்படியெல்லாம் வந்தால் நம்ம ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதோட முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லைன்னு நான் எச்சரிக்கை கொடுக்குறேன். இப்போ ட்ரம்ப் நிறைய பேசுகிறாரு, நிறைய வரி விதிக்கிறாரு. 40 நாளைக்கு தான் நம்மகிட்ட கச்சா எண்ணெய் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் வாகனங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் பன்னாட்டு சந்தை இந்திய பொருளாதாரத்தினுடைய நிலையும் என்னவாகும்? மோசமாகும். பழிச்ச கருத்தில் மாட்டிட்டோங்க. இப்போ மக்களோட யாரும் சரி, முதல் 2 உலக யுத்தம் அது ஐரோப்பிய யுத்தம் தான், அது உலக யுத்தம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இனி நடக்க போகிற யுத்தம்ங்கிறது வெறும் மத்திய கிழக்கு யுத்தமாக இருக்காது. உலக யுத்தம்னு சும்மா நம்ம சொல்லி ஏமாற்றிக்கிட்டு பாருங்க. 2 ஐரோப்பிய யுத்தத்தை. உலக யுத்தம்னா என்னன்னு இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான கிரைசஸ் முதல்ல அன்றாட தேவையில்லை ஒரு பிரச்சனை முதல்ல வரும். வெறும் ஆயில் மட்டும் இல்லை, ஆயில் விலை கூடுச்சுன்னு சொன்னால் எல்லா விலைகளும் கூடும். அன்றாட உணவுப் பொருட்கள் விலையெல்லாம் கூடும். கிரைசஸ் பெருசாக இருக்கும். ஏற்கனவே இங்கே திணறிக்கிட்டு இருக்கான். 100 நாள் வேலை திட்டம் சரி நடக்குமான எல்லா பொம்பளைங்களும் வந்து இந்த ரோடு சாலைகள்லையும் ஏரிக்கரைகளையும் படுத்துக்கிட்டு அந்த 120 ரூபாய் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த 120 ரூபாயில் இனிமேல் வாழ முடியுமாங்கிற கேள்வி வரும். கேஎஸ் கண்டிஷன்னா என்னங்கிறது தெரியும். அதெல்லாம் விட என்னன்னா, ஒவ்வொரு நாடும்
அறிந்தோ அறியாமலோ தவறு செய்ய நிர்பந்திக்கும். ஒவ்வொரு நாட்டு அதிபர்களும் தவறு செய்யக்கான நிர்பந்தம் வந்துருச்சு. இல்லை, இப்படியே போயிட்டு இருந்தா இந்த உலக கட்டமைப்பு எப்படி இருக்கும்? மக்களுடைய நிலை என்ன? இவங்க என்னதான் எதிர்பார்க்குறாங்க மக்கள்கிட்ட இருந்து? மக்கள் பாப்புலேஷன் குறைக்கணுங்கிறது அவங்களுடைய திட்டங்கள்ல ஒன்று. அவனுக்கு வாங்க சக்தி வேணுமே, உழைப்பு சக்தி இருக்க மட்டும் இருக்கட்டும். எதுக்கு என்னை மாதிரி ஆட்கள்லாம் தேவையில்லை. அவனுக்கு வயசானவங்க, பெருசாக உழைப்பு இல்லை. அப்போ அந்த செக்ஷன் அழியட்டும்னு நான் நினைக்கலாம். என்னென்ன ஆயுதங்கள் வெறும் அஃபென்ஸ் மட்டும்தான். டிஃபென்ஸுக்கான ஆயுதங்களும் புதுசாக இருக்குது. பல இடங்களில் அது ஃபெயிலியர் ஆகுது. அயன் டோம், ஆட்டுக்குட்டி டோம்னு என்னென்னத்தையும் சொல்கிறான். அதையும் மீறி பாம்பு ஏவுகணைந்து விழுகுது. ஐயோ என்னது விழுந்துச்சே, இல்லைடா என்னது நல்லா அருமையாக தடுக்கும் அப்படின்னு இந்த ஒரு 5-6 மாதத்துக்கு முதல்ல யுத்தம் பண்ணாங்களே அங்கேயே. அதில் நிறைய ட்ரையல் பார்த்துட்டாங்க, எதை பயன்படுத்தலாம் எதை பயன்படுத்தக்கூடாதுன்னு. 6 மாதத்துக்கு அப்புறம் ஈரான் அதை தன்னை எக்யூப் பண்ணிக்கிடுச்சு. எக்யூப் பண்ணி யுத்த முறைகளே மாற்றிட்டான். இஸ்ரேலை மட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது பார்த்தாதுன்னு அமெரிக்க தளங்கள், இஸ்லாமிய நாடுகளாக இருந்தாலும் எந்தெந்த நாடுகள் அமெரிக்க தளங்கள் இருக்கோ அந்த தளங்கள் மேலே போட்டான். இது அடுத்த கட்டம். அமெரிக்கா மேலே போட்ட மாதிரி தான் அது. இன்னைக்கு அந்த இஸ்லாமிய நாடுகள் ஏன்னா நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு போடுறான், நம்ம திருப்பி கொண்டு போடுறதா இல்லையான்னு திருத்துன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அமெரிக்கா நம்மளை பாதுகாக்கணும்னு நினச்சி தானே அமெரிக்க தளத்தில் இங்கே அலோவ் பண்ணோம். அவன் கொண்டு போடுறான். அமெரிக்காவுடைய பாதுகாப்பு எல்லாம் என்ன ஆச்சு? அயன் டோமெல்லாம் என்ன செயலிழந்து போச்சா? அப்போ அமெரிக்காவை நம்பி இருக்க முடியாதவங்களும் பயமும் வந்துடுச்சு. இப்படி ஒன்றா நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் அந்த யூத வெறி நாய்களுக்கு லாப வெறி மட்டும்தான் இருக்கும். எல்லாத்துலேயும் லாபம் மட்டும்தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவங்க தான் பேங்கிங் சிஸ்டத்தை உருவாக்குனாங்க. அந்த யூத இனத்தில் மாபெரும் ஜீனியஸான இந்த மானுடத்தை நினைச்ச மார்க்ஸும் அதில் தான் பிறந்தார். அந்த யூத இனத்தில் தான் எல்லா உயிர்கள்ட்டையும் அன்பு அவர் அதை சொல்லுவார். ஜீசஸ் சொன்னதாக மார்க்கு சொல்லுவார், மத்தேயு சொல்லுவார். என்னன்னா, என் பேச்சில் நான் 4 உலக பாஷைகள் பேசினாலும் என் பேச்சில் அன்பு இல்லை என்றால் அது வெறும் கைதட்டல் ஓசையை ஒத்ததுதான், வெண்கல பாத்திரங்கள் மோதும் சத்தத்தை ஒத்ததுதான்னு சொல்லிட்டு இயேசு சொன்னாருன்னு, இறைவன் சொன்னாருன்னு சொல்லி மார்க்கும் சொல்லுவார், மத்தேயும் சொல்லுவார். அப்படி அன்பை போதித்த அந்த இயேசுவும் யூத இனத்தில் பிறந்த யூதன்தான். இந்த உலகத்தை மாற்ற முடியும்னு நம்பிக்கையோட செயல்பட்ட மார்க்ஸும் யூதன்தான். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடிய வெறி பிடித்த இந்த மாதிரி எல்லா நாடுகளையும் யுத்தத்தில் இழுத்து வரக்கூடிய யூதர்கள், மனிதர்களும் யூதர்களாக தான் இருக்காங்க.